வெல்கம் டு நாகூஸ் நடப்பாகம். நம்ம இன்னைக்கு மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி மிளகா வாங்கிக்கோங்க. இந்த சென்டரில் லேசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துடணும். விதை ரொம்ப இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். இந்த மாதிரி கொட்டினீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி அப்போ தான் ஸ்டப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு. அரிசி மாவு சேர்க்கறதுக்கு காரணம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் 1 சிட்டிகை அளவுக்கு. பெருங்காயம் ஏன் உங்களுக்கு மஞ்சளாக இருக்குன்னு கேட்குறாங்க. பெருங்காயம் வெள்ளையா, பவுடர் பெருங்காயம் வாங்கினீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இது வந்து கட்டி பெருங்காயம்னு சொல்லுவாங்க. இந்த கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி வச்சுக்கினீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். மிக்சியில் போட்டு உங்களுக்கு நுணுக்க முடியும். உரப்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நல்லா கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். இந்த லிக்விட் பதத்தில் இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மிளகாயில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாயும். இதில் மிளகாத்தூள் போடலாம், ஆனால் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வேகாது, அவுட்டர் லேயர் தான் வேகும். அப்போ உங்களுக்கு பச்சை வாடை வரும். அதனால் மிளகாத்தூள் போடாமல் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம், ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு உருளைக்கிழங்குல வேற நம்ம போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க. வெங்காயம் மல்லித்தழை இதுக்கு தான் நமக்கு தேவை. உருளைக்கிழங்கு வேக வைக்கையில் வேற போட்டிருக்கேன். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் புதினா கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல வந்து நீங்கள் உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பச்சை மிளகாய் தான் உரப்புக்கு போட்டிருக்கோம். உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. இப்போ இந்த மிளகாயில் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம்.
இந்த பஜ்ஜி மிளகா வந்து உரப்பு இருக்காது. நீங்கள் கடலை மாவில் போடுற உரப்பும் இந்த பச்சை மிளகாயும் தான். குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா உரைக்கும், கடிபட்டா பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்பர் பவுடர், பச்சை மிளகாய்க்கு பதிலாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எல்லா மிளகாயும் இந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பஜ்ஜி மாவில் போட்டு எடுக்கும்போது, கடலை மாவில் போட்டு எடுக்கும்போது வெளியில் வராது. இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, போடலாம் நம்ம. மிளகாயை போட்ட உடனே கிண்டி விட்டுறாதீங்க, மாவு உடஞ்சி போயிடும். கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விடணும். இந்த பச்சை மிளகா உரைக்காது, குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நல்ல ப்ரௌன் கலரில் வேகட்டும். நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெயை ரொம்ப குடிக்கலை. மாவு, கடலை மாவு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கினீங்கன்னா எண்ணெயை குடிக்காது. தண்ணியாக போச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.